வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நீட் கால்ஃபார் பண்ணப்போ ஒரு வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே பதிவு பண்ணல. இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன். இந்த லாஸ்ட் டைமில் ஒரு 2 வாரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. மே மாதம் 4ஆம் தேதி நீட் 2025 நடக்க போகுது. ஸோ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கணும், எப்படி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பதிவு பண்ணலான்ட்டு இருக்கோம். முக்கியமாக ஒரு 5 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இந்த லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸு இந்த என்னென்ன 5 விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு ரொம்ப முக்கியமாக ஒரு சின்ன ஒரு கதையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ரிவிஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருப்போம். இந்த மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு எது தெரியுது, எது தெரியல, எது நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். ரைட், ராங், லெஃப்ட் இது நமக்கு காமிக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நல்லா எழுதுங்க. ஒரு ப்ராக்டிஸ் அது. எக்ஸாம் எழுதும்போதே ரொம்ப தெளிவாக அந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம எழுதணும். கேள்வியில் நல்லா உள்வாங்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஸோ மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், எரர் கரெக்ஷன், ரிவிஷன் சொல்கிறோம். எதை ரிவைஸ் பண்ணுறது, படித்ததே ரிவைஸ் பண்ணுறதா, தெரிஞ்சதே ரிவைஸ் பண்ணுறதா, தேவையில்லை. எது தப்பு பண்ணுறோமோ, எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பு பண்ணுறோமோ அந்த கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். எது நம்ம விட்டுறோமோ, எது நமக்கு தெரியலையோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும். அதை டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? 3 கேட்டகரி, ரைட், ராங், லெஃப்ட். ரைட் முடிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ராங்கையும் லெஃப்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து பார்க்கணும். ராங் வந்து ஏன் பண்ணோம், எதனால் பண்ணோம் அப்படின்னு எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி லெஃப்ட்டு நமக்கு தெரியல, மறந்துடுச்சு, அதை ரிவைஸ் பண்ணோம். ஸோ ராங்கான கொஸ்டின்ஸையும் லெஃப்டான கொஸ்டின்ஸான கான்செப்ட்ஸையும் நம்ம எடுத்து திரும்ப ஒரு தடவை பார்த்தாலே ரிவிஷனாக தான். ஸோ இது மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு திரும்ப இது பண்ண உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். ஸோ மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக தான் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் பின்னாடி. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் இங்கே என்ன தான் நீங்கள் ஒரு அகாடமியில், ஒரு கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு பெரிய நேஷ்னல் பிராண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய கோச்சிங் அகாடமியாக இருக்கலாம். யார் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் அது என்டிஏக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அது என்டிஏ பேப்பர் கிடையாது இல்லையா? இங்கே யாரையும் நான் இது குறை சொல்லலை. பட் வந்து அது என்டிஏ எடுக்கிறது தான் ஒரிஜினல், என்டிஏ தான் ஃபைனல். ஸோ என்டிஏ அவங்க எப்படி எடுத்திருக்காங்களோ அதுதான். ஸோ எல்லாருமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணியோ இல்லை அது மாதிரியோ இல்லை அது பக்கத்தில் அந்த லெவலுக்கு பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினச்சி தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. என்ன தான் அப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் அது வந்து என்டிஏ பேப்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டிஏ பேப்பர் நான் எங்கே பார்க்குறேன்னா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு லாஸ்ட்டு 2013 நீட் இருக்குது, வேணாங்க 2013 வரைக்கும் கூட நம்ம போக வேணாம். ஒரு 2020 கோவிட்க்கு அப்புறம் நடந்த நீட் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடணும். கிட்டத்தட்ட கடந்த 5-6 வருஷம், லாஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நீட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் என்டிஏவோட லெவல், அதுதான் எக்ஸாக்ட்லி நீட் லெவல். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுறது நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அது பண்ணும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. பட் எக்ஸாம் டைமில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணவங்க ரொம்ப ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க. மே மாதம் 4ஆம் தேதி இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இது சம்மந்தமாக ஒரு கதை லாஸ்ட்டில் நம்ம அதை பேசலாம். தென் 3வது விஷயம், நல்லா சாப்பிடுங்க. 3 வேளையும் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, போதுமான அளவு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் வந்து டீனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யூ நீட் மோர் எனர்ஜி. ஓகே, உங்களுக்கு மெட்டபாலிசம்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். 40 வயசுக்கு மேலே தான் மெட்டபாலிசம் ஸ்லோவாகிடும். பட் இந்த வயசில் வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும். உங்கள் பிரெயின் செல்ஸ்லேருந்து பாடியில் இருக்க எல்லா செல்ஸும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கணும். சாப்பிடாமல் எந்த வேலையும் பண்ணாதீங்க. 3 வேளை கரெக்டாக சாப்பிட்ருங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கோங்க. ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3வது விஷயம். 4வது விஷயம், நல்லா தூங்குங்க.
ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த கடைசி டைமில் அரைகுறையாக தூங்கி அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஹவர்ஸ் யூ ஹேவ் டு ஸ்லீப் வெல். கண்டிப்பாக எல்லாருமே 8 ஹவர்ஸ் தூங்க சொல்கிறாங்க. பட் ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம் டைமில் இருக்கோம். ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா தூங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் பட்டன் நீங்கள் எதுக்கு வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸ்லீப்பிங் தான் ஒரு பெரிய மெடிசன்னே சொல்கிறாங்க. எல்லா விதமான நோய்களிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு உறக்கம், தேவையான அளவு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ அதனால் டெய்லி நல்லா தூங்குங்க. நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கி அது அப்படியே உங்களை டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படியே போக 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 இந்த 15 நாள் இதே மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அன்றைக்கி உங்களால் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எக்ஸாமில். ஸோ அதனால் ஸ்லீப் வெல். ஓகே, ஈட் வெல், 3rd பாயிண்ட்டு. 4th பாயிண்ட்டு ஸ்லீப் வெல். 6 to 7 ஹவர்ஸ் நீங்கள் டெய்லி நல்லா தூங்குங்க. ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்லீப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் லாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், 5வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பி பாசிட்டிவ். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கு. நம்மளால் முடியும்னு நினைங்க. நம்ம தன்னம்பிக்கையோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளால் முடியும், நம்மளோட பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவோம், நம்மளோட எஃபர்ட் மேக்ஸிமம் கொடுப்போம். பர்டிகுலராக ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ், அதாவது ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் ட்ராப்பர்ஸ், செகண்ட் டைம் ட்ராப்பர்ஸ் எல்லாமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு பிலீவ். உங்களை நீங்கள் நம்பணும். நம்மளால் முடியும் அப்படிங்கிறத விஷயம் நம்பணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அதனால் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. எஸ், எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் தூக்கி நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ அதனால் என்ன விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதனால் பாசிட்டிவாக யோசிங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உங்களை நம்புங்க, பிலீவ் பண்ணுங்கள். செல்ஃப் பிலீஃப் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த 5 விஷயம் நீங்கள் இந்த லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த லாஸ்ட் டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, திரும்ப சொல்கிறேன், மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். அதில் வர எரர்ஸ், தப்பை எல்லாம் ப்ராப்பராக திருத்துங்க, ரியலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத என்சிஆர்டி புக்கில் போய் எடுத்து பாருங்கள். என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்டிமேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி தான். இந்த என்சிஆர்டி 2 விஷயம், என்சிஆர்டி தெரியல நீட் கஷ்டமாக இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தெரியல நீட் கஷ்டமாக இருக்கும். இந்த 2 விஷயம் தான். ஸோ அதனால் என்சிஆர்டி எடுத்து பாருங்கள். தப்பானதை என்சிஆர்டி புக்கில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள், உணருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியலைஸ் பண்ணால் தான் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் மாக் டெஸ்ட், அதில் நீங்கள் பண்ணுற எரரை கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னுமே உங்களுக்கு ஒரு 10 டெஸ்ட்டாவது கிடைக்கும் இன்னும். ஏன்னா பிகாஸ் ஒரு 15 days இருக்கீங்க. அதனால் எப்படியுமே இன்னும் வந்து ஒரு 10 டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் பண்ணுற டெஸ்ட் எரரை ரியலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுங்கள். மாக் டெஸ்ட். நம்பர் 2, PYQ. PYQ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ், நியூ கொஸ்டின்ஸ், மே 4 வரப்போகிற அந்த 180 கொஸ்டின்ஸில் 80% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ஏன்னா அதுலேயும் என்ன இருக்குது, அதுலேயும் கான்செப்ட்ஸ் தானே இருக்குது. ஓகே, ஸோ அது தயவுசெய்து அதை எடுத்து பாருங்கள். அதுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்குள்ளேயே மாட்டிக்கும். அந்த லாஸ்ட் ஒரு 5 years பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஹோல் சிலபஸ் வில் பி கவர்ட். அண்ட் மோர் ஓவர் அதுதான் அந்த என்டிஏல இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, என்டிஏ தான் லெவல். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பாருங்கள், அதில் இருக்க இங்கிலீஷ், அதில் இருக்கிற அந்த வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். PYQ அதை விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈட் வெல், ஸ்லீப் வெல். ஓகே, 6 to 7 hours, டேக் அ ரெஸ்ட் ப்ராப்பர்லி. ஓகே, இதெல்லாம் என்ன சார், சாப்பிட்றது தூங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? எஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சரியாக சாப்பிட்றதுனாலும் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் சரியாக தூங்கினாலும் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியாது, ப்ராப்பராக உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஈட் வெல் அண்ட் ஸ்லீப் வெல். தென் லாஸ்ட்டு, பி பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் தாட்ஸை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ஸாக இருங்க, எல்லாமே செல்ஃப் பிலீஃப், உங்களை நம்புங்க, வி கேன் அப்படின்னு பிலீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் பி கிரேட் ஃபார் யூ. அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன கதை, நம்ம சின்ன வயசுல எல்லாம் கேட்டிருக்கோம். எனக்கு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். அது தப்பாக சரியா இல்லை நான் ஏதாவது
அதில் ஏதோ மாற்றி சொல்கிறனா திருச்சி சொல்கிறனா எனக்கு தெரில. பட் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் அந்த கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். எஸ், ரொம்ப சிம்பிளான கதை தாங்க. சிவன், பார்வதி, ஓகே, முருகன், விநாயகர். ஸோ இவங்களோட கதை தான். எஸ், தே ஆர் ஃபேமிலி. அவங்க ஒன்றா வந்து கைலாயத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ நாரதர் வராரு. நாரதர் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு கலகம் பண்ணுவார். அந்த கலகம் நன்மையில் தான் முடியும் அப்படிங்கிறது. ஸோ அகெயின் இஸ் கம் வித் மாம்பழம். ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வராரு. அந்த மாம்பழம் வந்து ரொம்ப அதிசயமான மாம்பழம். அதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து அறிவில் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவாங்க. ஸோ அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து சிவன் பார்வதிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை சாப்பிடுங்க, இந்த உலகத்தையே காக்கிறது நீங்கள் தான். இது நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உலகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. பட் ஒரு கண்டிஷன் போடுறாரு, இந்த மாம்பழத்தை ஷேர் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாரு. எஸ், ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் சிவபெருமான். ரைட், ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கலகத்தை உண்டாக்க போகிறாரு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு. ரைட், ஓகே. வந்தோன்னே இப்போ வந்து சொல்கிறாரு சிவன் வந்து, இல்லை எனக்கு வேணாம், என்னுடைய மிஸ்ஸஸ் பார்வதி அவங்க சாப்பிட்டோம். நான் பிகாஸ் அவங்க தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க. பெண் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க சாப்பிட்டா வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், இந்த உலகம் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அந்த மாம்பழத்தை. உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க, நோ, எனக்கு நான் சாப்பிட்றத விட என்னுடைய பசங்க இருக்காங்க, என் பசங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிகாஸ் எனக்கு எல்லாமே என் பசங்க தான். முருகனும் பிள்ளையாரும் இருக்காங்க, அவங்க 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டோம் அப்படின்னோடனே அதாவது பட் அதுதான் ஒரு ட்ரிக் என்னென்னா, அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கட் பண்ணக்கூடாது, மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அப்போ வந்து 2 பேருமே வராங்க. இப்போ ஆப்வியஸ்லி விநாயகர் வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, நான் தான் இந்த வீட்டுக்கு பெரியவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நம்பர் 1 பெருசாக பிறந்தாலே எல்லாமே வீட்டில் பயங்கரமாக அதிகாரம் பண்ணுவாங்களா இல்லையா, எனக்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு. அதனால் ஒரு ஆஸ்யூஷுவல் வந்துட்டு, நான் தான் வீட்டுக்கு ரொம்ப பெரியவன், எனக்கு தான் நீங்கள் மாம்பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவரு கேட்குறாரு. கடைக்குட்டி விட்டுருங்களா, அது அதுங்க பண்ணுற இம்சையும் பயங்கரமாக இருக்கும் இல்லையா வீட்டில். அதெல்லாம் எப்படி, நான் தான் இந்த வீட்டுக்கு சின்ன பிள்ளை, செல்ல பிள்ளை, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முருகனும் அந்த மாம்பழத்துக்கு சண்டை போடுறாரு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஒன்று சரி, ரைட், ஓகே, ஃபைனலி காம்படிஷன். எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே. ஸோ காம்படிஷன் இருக்கிறதுனால ஓகே ஒரு டெஸ்ட் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு சிவன். யார் இந்த உலகத்தை ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ, ஓகே, ரேஸ் யார் ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கேட்கவா வேணும், இஸ் ஹேவிங் பீகாக் இல்லையா முருகன் என்ன பண்ணுறாரு, மயில் எடுத்துகிட்டு பாராபரன் பறக்க ஆரம்பிச்சார் உலகத்தை சுற்றுறதுக்கு. நம்மளால் விநாயகர் வந்து பிள்ளையார் வந்து அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர்கிட்ட அந்த மூஞ்சூர் தானே இருக்குது. ஓகே, மூஞ்சூர் வாங்கினத்தில் வந்து எப்படி சுற்ற முடியும் உடனே அவர். பட் ஹீஸ் கிளவர் இல்லையா, அப்போ தான் ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. ஸோ ஏன் பிள்ளையாரை வந்து நம்ம எல்லாத்துக்கும், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏன் பிள்ளையாரை வந்து சொல்லி வளர்க்குறாங்கன்னா, புத்திசாலி, ஸ்மார்ட், ஓகே, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண ஒருத்தர் போயிட்டார். இவர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ கடைசி நேரத்தில் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அவர் வந்து கேட்குறாரு நாரதர்கிட்ட, ஏன் சாமி, சிவன் பார்வதி இவங்க தானே உலகம், எங்கள் அம்மா அப்பா தானே இந்த உலகத்தை படைச்சதே இவங்க தானே, இவங்களை சுற்றி வந்து அந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே நாரதர், ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், சிவன் பார்வதி இவங்க தான் உலகத்தை படைச்சதே இவங்க தான். ஸோ இவங்களை மீறி என்ன பெரிய உலகம் இருக்குது, அப்போ இவங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரு, ஆமோதிக்கிறாரு. உடனே அம்மாவும் அப்பாவும் தான் எல்லாமே அப்படியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு எல்லாமே. ஸோ அப்படி கூட எடுத்துக்கலாம். அண்ட் விநாயகர் வந்து அம்மா அப்பா தான் எல்லாம், பட் சிவன் பார்வதி அவங்க தான் எல்லாமே. ரைட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அழகாக அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்து அந்த ரேஸில் ஜெயிச்சு அந்த மாம்பழத்தை வாங்கிட்டார். தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அப்புறம் முருகன் வந்து கோவப்பட்டு எனக்கு நீ யாருமே வேணாம்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவர் விட்டு போனதெல்லாம் நமக்கு தெரியும். பழனியில் போய் உட்காந்தாரு, அதெல்லாமே தெரியும், ஆண்டியா. ஸோ அது வேறு. இப்போ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா, இது அப்படியே நம்ம 2வது பாயிண்ட்டோட லிங்க் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் எல்லாமே பண்ணிட்டீங்க, ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ கடைசியாக நீங்கள் சிலபஸை சுற்றி வரணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தா சுற்றி வந்துடலாம். உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி நீங்கள் ஹோல் சிலபஸையே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் அதுதான் பேட்டர்ன், அதுதான் லெவல், அதுதான் எல்லாமே. அந்த ஸ்மார்ட் ஒர்க் யார் பண்ணுறாங்களோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. அந்த லாஸ்ட் ஒரு 10-11 மந்த்ஸ் ரிப்பீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த்ஸ் ரிப்பீட்டர்ஸ் 2 இயர்ஸ் 11th ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 4 இயர்ஸ் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க.
பட் இந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அதை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா த ஹோல் என்சிஆர்டி சிலபஸையே நீங்கள் சுற்றி வந்த மாதிரி பி ஸ்மார்ட் லைக் அ விநாயகர். இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.